Good morning students. இன்னைக்கு நம்ம அக்கவுண்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா illustration 18 exercise 18 பார்க்க போறோம். ஸோ பாருங்க illustration 18ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரதி does not maintain her book for accounts under double entry system from the following details prepare trading and profit and loss account for the year ended 31st March 2019 and the balance sheet as on the date அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நம்மளை என்ன ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இல்லஸ்ட்ரேஷன் 17லேயும் அதுதான் ஃபாலோ பண்ணோம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் என்ன அப்படின்னா இதில் கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒன்று நம்ம கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் டெப்ரிஷியேஷன் மெஷினரி அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் இந்த கேஷ் புக்கையும் வச்சு நம்ம எப்படி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கேஷ் புக்கில் நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. டெபிட் சைடு 3 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் சைடு 5 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. எது எங்கே அப்பியர் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து ஓப்பனிங் கேஷ், இது வந்து க்ளோசிங் கேஷ். ஓகேவா? ஸோ ஓப்பனிங் கேஷ் நமக்கு எங்கேயும் அப்பியர் ஆகாது, க்ளோசிங் கேஷ் நமக்கு அசட்டில் அப்பியர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சேல்ஸ். இந்த சேல்ஸ் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு நமக்கு அப்பியர் ஆகும். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெப்டாஸ். இந்த டெப்டாஸ் அப்படிங்கிறதும் இந்த கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இப்போ கன்சிடர் பண்ண வேணாம். நான் எப்போ அதை அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு நமக்கு வரும். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நமக்கு டெபிட் சைடு வரும். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் வேஜஸ் அப்படிங்கிறது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நமக்கு டெபிட் சைடு வரக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ கேஷ் புக்கில் எது எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் 2 ஐட்டம் மட்டும் நம்ம எங்கே வரும் அப்படின்னு நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதில் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதர் இன்ஃபர்மேஷனில் டெப்டாஸ் அப்படிங்கிறது நமக்கு ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க, ஆனால் க்ளோசிங் கொடுக்கல. கிரெடிட்டாஸ் பாருங்க, ஓப்பனிங்கும் கொடுத்துட்டாங்க, க்ளோசிங்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ எது நமக்கு க்ளோசிங் கொடுக்கல? டெப்டாஸ் நமக்கு க்ளோசிங் கொடுக்கல. ஸோ டெப்டாஸ் க்ளோசிங் கொடுக்கலங்கிறதுனால இந்த டெப்டாஸ் அக்கௌண்ட்டை நம்ம என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ், அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த கிரெடிட்டாஸை என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா இந்த கிரெடிட்டாஸ் நம்ம எடுத்துக்க கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதர் இன்ஃபர்மேஷனில் கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறது ஓப்பனிங்கும் கொடுத்துட்டாங்க, க்ளோசிங்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இப்போது அதர் இன்ஃபர்மேஷனில் இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாம் எங்கெங்கே ஃபாலோ பண்ணுவாங்க பாருங்கள். ஸ்டாக் ஆன் கூட்ஸ், அதாவது இது ஓப்பனிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட், க்ளோசிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடும் ப்ளஸ் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடும் அப்பியர் ஆகும். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் டெப்டாஸ். டோட்டல் டெப்டாஸ் நமக்கு எங்கே வரும் அப்படின்னா டெப்டாஸ் ஓப்பனிங் நமக்கு எங்கே வரும் அப்படின்னா அசட் சைடு வரும். தென் க்ளோசிங் டெப்டாஸ் நமக்கு எங்கே வரும் அப்படின்னா அசட் சைடு. நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் நமக்கு அசட் சைடு வரும். ஓப்பனிங் டெப்டாஸை நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கன்சிடர் பண்ண மாட்டோம். தென் நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க கிரெடிட்டாஸ். ஸோ கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறது எந்த அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா க்ளோசிங்கை மட்டும்தான் எடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாருங்க, எப்போவுமே பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் கொடுத்துருந்தாங்க. 2 காலம் கொடுத்து ஸ்டாக்கோ டெப்டாஸோ கிரெடிட்டாஸோ மெஷினரியோ எது கொடுத்துருந்தாலும் நம்ம எங்கே மட்டும்தான் அதை எந்த என்ட்ரிஸை மட்டும்தான் நம்ம எடுத்து பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம் அப்படின்னா க்ளோசிங்கை மட்டும்தான் நம்ம எடுத்து போடுவோம். ஸோ அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க மெஷினரி. ஸோ மெஷினரி அப்படிங்கிறது போத் 2 சைடுமே நமக்கு 1,70,000 தான் கொடுத்துருக்காங்க. இந்த 1,70,000 நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு எங்கே வரும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். இதில் முக்கியமான விஷயம் பாருங்க அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ போத் நமக்கு அதர் இன்ஃபர்மேஷனில் இருந்த என்ட்ரிஸ் எல்லாம் எங்கெங்கே வரும் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக இருக்கும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் 4 என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணி அவுட்டரில் போடணும். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் கிரெடிட் சேல்ஸ் நம்ம எங்கே போட்டிருப்போம்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு போட்டிருப்போம். ஸோ பாருங்கள் கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கே போடணும்?
ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு நம்ம ஆட் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா கேபிட்டல். ஸோ அசட் சைடில் நமக்கு லயபிலிட்டிஸ் வரும். இந்த கேபிட்டலோட தான் நம்ம நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெப்ரிஷியேஷன். எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 10%. எது மேலே கொடுத்துருக்காங்க? மெஷினரி. ஸோ மெஷினரியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,70,000. ஸோ 1,70,000ஓட இன்ட்டு 10 டிவைடட் பை 100. 10 டிவைடட் பை 100 போட்டால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும்? எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 17,000 கிடைக்கும். இந்த 17,000 நம்ம எங்கே போடணும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போடணும். அசட் சைடு என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷினரி 1,70,000 இன்னர் காலத்தில் போட்டு டெப்ரிஷியேஷன் 17,000 லெஸ் பண்ணி டோட்டல் அமௌண்ட் 1,53,000 நம்ம அவுட்டரில் போடுவோம். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு போத் சைட் டோட்டல் டேலி ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம சொன்ன மாதிரியே அந்த டெப்டாஸ், அதாவது அந்த கேஷ் ரிசீவ்டாக எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம 1,20,000 கிரெடிட்டில் போட்டாங்க. அப்புறம் ஓப்பனிங் டெப்டாஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் கிரெடிட் சேல்ஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1,40,000 கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த 1,40,000 நம்ம போட்டோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் என்ன அப்படின்னா க்ளோசிங் டெப்டாஸ். அதாவது க்ளோசிங் டெப்டாஸ் தான் நமக்கு என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதை நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆஸ் யூஷுவல் சொன்ன என்ட்ரிஸ் எல்லாமே அப்படியே போஸ்ட் பண்ணி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டிருக்காங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட் அதாவது கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 1,80,000 வந்திருக்கு. தென் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 1,39,000 வந்திருக்கு. ஸோ போத் சைடு அந்த பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள், லயபிலிட்டிஸ் அசட் சொன்ன மாதிரியே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் போத் சைடு டோட்டல் என்ன நமக்கு டேலி ஆகுது அப்படின்னா 4,13,000 நமக்கு டேலி ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், எக்ஸைஸ் 18. ஸோ எக்ஸைஸ் 18ம் சேம் மாடல், இந்த இல்லஸ்ட்ரேஷன் 18 மாதிரி தான். பாருங்கள், அதே மாதிரியே கேஷ் புக் கொடுத்துருக்காங்க. கேஷ் புக் அப்படிங்கிறது நமக்கு எங்கே, இது வந்து ஓப்பனிங் கேஷ் புக், இது வந்து க்ளோசிங் கேஷ் புக். ஓப்பனிங் கேஷ் புக்கை கன்சிடர் பண்ண மாட்டோம். க்ளோசிங் கேஷ் புக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசட் சைடு நம்ம இதை போடுவோம். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேல்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டு. டெப்டாஸ் அப்படிங்கிறது நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். தென் நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எடுத்துக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த லெசனில் இந்த சம்மலையும் நமக்கு டோட்டல் டெப்டாஸ் க்ளோசிங் டெப்டாஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேஜஸ் அப்படிங்கிறது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடும், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடும். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கேஷ் புக்கில் இருக்கிற எல்லா என்ட்ரிஸும் எங்கே வரும் அப்படின்னு நம்ம போட்டோம். அதர் இன்ஃபர்மேஷனில் பாருங்கள், ஸ்டாக் ஆன் குட்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அது இல்லாமல் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடும், க்ளோசிங் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடும், ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எங்கே போடுவோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடும் நம்ம போடுவோம். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், சன்ட்ரி டெப்டாஸ் அப்படிங்கிறது நம்ம க்ளோசிங் பேலன்ஸை எங்கே போட போகிறோம் அப்படின்னா அசட் சைடு போடுவோம். ஓப்பனிங் எப்பயும் எடுத்துக்க மாட்டோம். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறது லயபிலிட்டி சைடு வரும் நமக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் அப்படிங்கிறது அசட் சைடு 80,000 போடணும். 80,000 இன்னர் காலத்தில் தான் போடணும். ஏன் அப்படின்னா 10% வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 10% எடுத்துட்டோம் அப்படின்னா 8,000 கிடைக்கும். 80,000 minus 8,000, ஸோ 72,000 நம்ம அவுட்டரில் போடுவோம். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கேஷ் பர்ச்சேஸ் போடும்போது கிரெடிட் பர்ச்சேஸை ஆட் பண்ணி நம்ம அவுட்டரில் போடணும். தென் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வந்து சேல்ஸ் போடும்போது, கேஷ் சேல்ஸ் போடும்போது கிரெடிட் சேல்ஸை நம்ம ப்ளஸ் பண்ணி போடணும். தென் ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு எங்கே, ஓப்பனிங் கேபிட்டல் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா கேபிட்டல். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அசட்ஸில், ஸோ அசட்டில் நமக்கு சாரி லயபிலிட்டிஸில் நமக்கு வரும். ஸோ லயபிலிட்டிஸில் நம்ம 2,80,000 போடுவோம். ஸோ 80,000 போட்டோம் அப்படின்னா நமக்கு சம் டேலி ஆயிரும். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், அதே மாதிரியே டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டிருக்கோம். கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 3,20,000 கிடச்சிருக்கு. தென் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,85,000 நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த கேபிட்டல் 2,80,000ஓட
கேபிட்டல் 2,80,000 எங்கே கொடுத்துருக்காங்க? ஸோ பாருங்கள், கேபிட்டல் 2,80,000ஓட நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,85,000 ஆட் பண்ணி 4,65,000 நம்ம அவுட்டரில் போடுறோம். கிரெடிட்டாஸ் 90,000 இருக்குது. தென் அசட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் 1,80,000, சன்ட்ரி டெப்டாஸ் 80,000, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் 80,000 தான், ப்ளஸ் அதோட டெப்ரிஷியேஷன் 8,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 72,000 அவுட்டரில் போடணும். தென் கேஷ் பேலன்ஸ் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் 2,23,000 போட்டோம் அப்படின்னா போத் சைட். ஸோ டோட்டல் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 5,55,000. ஸோ போத் சைட் டோட்டலும் நமக்கு டேலி ஆயிரும். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சம் பார்த்தோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 18ம் எக்ஸைஸ் 17ம் இல்லஸ்ட்ரேஷன் 18ம் எக்ஸைஸ் 18ம் பார்த்துருக்கோம். அடுத்து இன்னும் 2 சம் இருக்குது. இல்லஸ்ட்ரேஷன் 19-20 எக்ஸைஸ் 19-20 இருக்குது. அதுவும் இதே மாடல் தான் ஸ்டூடெண்ட்ஸ். அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.